சாக போறோம் எல்லாம் காய்ச்சவங்க 1 மாதம் 2 மாதம் எங்க தங்கி நின்று அப்பாட மாட்டிட்டு கிடந்தனா இப்ப அந்த கட்டுக்களை குண்டடிச்சு மூமெண்ட் போட்டியில் விழுந்தாங்கன்னா நினைத்த வரங்களை வேண்டி என்னோடையும் 2-3 பேர் வந்தவ அவருக்கு திருமணங்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் வெள்ளாங்குளம் சிப்பியாறு பகுதியில் இருக்கின்ற பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்தை தான் நாங்கள் இன்றைய தினம் பயணம் செய்ய உள்ளோம். பல புதுமைகள் நிறைந்த பல பிள்ளை செல்வம் வேண்டி நிற்கின்ற பக்த அடியார்களுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்கின்ற ஒரு ஆலயமாக பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல புதுமைகள் நிறைந்த ஒரு ஆலயமாகவும் பல பக்த அடியார்கள் மாதத்தில் செவ்வாய் கிழமைகளில் அதிகமாக வருகை தரும் ஒரு ஆலயமாக இந்த பாம்பு வழிகாட்டி அந்தோனியர் ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆலயம் எவ்வாறு இருக்கின்றது அது தொடர்பாகவும் அந்த மக்களிடம் கேட்டறிந்துள்ளோம். எவ்வாறு இந்த ஆலயம் இருக்கின்றது அதனுடைய வரலாறுகள் தொடர்பாக கேட்டறிந்தோம். வரலாறு தொடர்பான காணொலியில் பார்வையிடுவோம். நாங்கள் தற்போது யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கிறோம். யாழ்ப்பாண பூவாலசிங்கம் புத்தக சாலையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பூவாலசிங்கம் புத்தக சாலை பக்கத்தால் யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டு போய் யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டை பார்க்குறீங்க. முதலாவதாக கேரநகர் பஸ்ஸுகள் நிப்பாட்டுற இடமும், அடுத்ததாக வசாபுலான் மற்றும் சுண்ணாகம் போன்ற பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஏறி செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற கொட்டகை. அங்கால கொழும்பு பஸ்ஸுகள் செல்கின்ற பக்கத்தை பார்க்குறீங்க. நான் கொழும்பு பஸ் நிப்பாட்டுற இடத்துக்கு பக்கத்திலான் இதிலான் மன்னார் பஸ்ஸில் ஏற போகிறோம். மன்னார் பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டோம். ஏறி பார்த்தீங்க சொன்னால் மக்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும். குறைவான இடத்துல இருக்கிறோம். இனி கொஞ்சம் மக்கள் செவ்வாய்க்கிழமை என்பதால் அதிகளவான மக்கள் பஸ்ஸில் பயணம் செய்வார்கள். இப்போ பஸ் ஆரம்பித்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். பஸ்ஸுக்குள்ளே உள்ளுக்கு இருக்கின்ற மக்களை நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள். இந்த பூனேரி முழங்காயில் பக்கத்தில் பயணம் செய்யும் போது வீதிகளில் நெல்லுகள் கொட்டப்பட்டு காய விட்டிருக்கிறார்கள். முழங்காயிலுக்கு வந்திருக்கிறேன். முழங்காயில் பிஓசி பேங்கை பார்க்குறீங்க. நல்ல அபிவிருத்தி அடைந்து நல்ல ஒரு மக்கள் அதிகமாக நடமாடும் ஒரு இடங்களாக இந்த முழங்காவில் சந்தைகள் கடை தொகுதிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மன்னார் சிப்பியாறு பகுதியில் இருக்கின்ற பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்தில் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். இந்த பஸ்ஸில் வந்த நாங்கள் கடை தொகுதிகளை நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள். இந்த கோயிலுக்கு முன்புற பகுதிகளிலே ஐஸ்கிரீம் கடைகள் மற்றும் கச்சாங்கடைகள் மற்றும் மெழுகுதிரிகள் ஊதுபத்திகள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற உள்ளுக்கு நான் போனோம்னு சொன்னால் உள்ளுக்கு போகும்போதே வாகனங்களை பார்த்து கொண்டிருக்கிற கூடுதலான மக்கள் செவ்வாய்க்கிழமை என்பதால் அதிகளவான மக்கள் இன்றைய தினம் ஆலயத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாங்கள் உள்ளுக்கு போவோம். கோயில் எப்படி இருக்கின்றது, நானும் இன்றைய தான் புதிதாக இந்த ஆலயத்துக்கு செல்கின்றேன். இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் தொடர்பாக மக்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது போத்தில் வடிவமைப்பில் போத்தில்களை போடக்கூடிய டஸ்ட்பின்களை போடக்கூடிய மாதிரி ஒரு இடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற ஆலயமானது சிப்பியாறு பகுதியில் இருக்கின்ற புனித அந்தோனியார் ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயத்திற்கு ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளுக்கு தான் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயமானது அமையப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்துக்கு நாங்கள் செல்ல போகிறோம். அந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக மக்களிடம் கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம். அத்தோடு இந்த ஆலயமானது வீதியோரத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்தோனியார் ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சைவ பக்த அடியார்களும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பல மக்கள் வருகை தரும் ஒரு ஆலயமாகவும் புதுமைகள் நிறைந்த ஒரு ஆலயமாகவும் வேண்டிய வரங்கள் அள்ளி வழங்குகின்ற ஒரு அந்தோனியராகவும் இந்த பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பக்த அடியார்கள் ஒவ்வொரு செவ்வாயையும் 9 செவ்வாய் வருகை தந்தால் தங்களுடைய நேர்த்திக்கடன் நிறைவு பெறும் என்பதற்காக ஒவ்வொரு செவ்வாய்களிலும் பக்த அடியார்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். சைவ பக்த அடியார்களைத்தான் கூடுதலாகவும் காணக்கூடியதாக இருக்கின்றது. கோயிலுடைய வீதியோரத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்தோனியார் ஆலயத்தினுடைய உட்புற பகுதியை பார்க்குறீங்கள்.
தற்போது மக்கள் வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ஆலயத்தையும் பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயத்தையும் நாங்கள் தொடர்ச்சியாக சென்று பார்வையிடுவோம். பாருங்கள். மக்கள் அதிகமாக வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் வரலாறு என்ன சொன்னால், முதலாவது ஒரு பிள்ளை வந்து ஒரு குடும்பம் வச்சு அந்த பண்ணையில் வச்சுக்கிண்டு அவங்களுக்கு ஒரு பிள்ளை தான். அந்த பிள்ளைய அந்த 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 வீட்டுக்காரர் வந்து ஒரு 4 வயசு 5 வயசுக்கும் இடையிலப்பட்ட ஒரு பிள்ளை தான். அப்போ அவங்க அந்த தகப்பன் வந்து ஆடு மேய்ச்சிக்கொண்டு இருந்தவர். அப்போ விடிய ஒரு 10 மணி அளவில் ஆடு திறந்து விட்டாருங்க. அந்த புல்லு அந்த ஆட்டோடு போயிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு போனால் அந்த கால பகுதி வந்து மழை காலம். அப்போ அப்படி மூடின உடனே அப்போ அடைமழை கட்டிட்டு அப்போ அந்த பிள்ளைய தேடி பார்த்தா காண இல்லை. அந்த பிள்ளைய திரும்ப காண இல்லை. அப்படி இருக்க அந்த கால பகுதியில் மை போட்டு பார்க்கறதான். இங்கேருந்து விடத்தீவுக்கு மை போட்டு பார்க்க அந்த ஐயா போயிருக்கு. அங்கே போய் மை போட்டு பார்த்த இடத்துல அந்த ஐயா அவங்க சொன்ன பதில், உங்களை உயிருக்கு பதில் இல்லை, பிள்ளை பிரச்சனையிட்ட உங்களோட கையில் வந்து பிள்ளை கிடைக்கும், நீங்கள் போங்க அவங்க. அப்போ ஒரு நாள் பொழுது போயிட்டு அப்போ அந்த காலத்தில் அப்போ அவர் நடந்து போய் அங்கே பார்த்துட்டு வந்துட்டு ஒரு நாள் பொழுது போனோன்னா இரவு விடிய எழும்பி ஆடு பிறகு அந்த ஆட்டை கண்டு சாய்ச்சி 10 மணி அளவு போல் திறந்து வெளியில் விட போக கடப்பையில் வந்து அந்த புள்ள வந்து இருந்தது. அப்போ ஓடி போய் கட்டி அணைச்சி, தங்கா என்ன நடந்தது, என்ன பிரச்சனை என்னன்னு சொல்ல, அப்போ நான் அந்த ஆட்டோட போயிட்டேன், எனக்கு வழி தெரியவில்லை, நான் அப்படியோ என்ன. அப்போ இரவு நீங்கள் எங்கே தங்கினீங்க? அப்பாட மாடியில் கிடந்தனா. இப்போ ஆறு உங்களை கொண்டு விட்டா, அப்பா கொண்டு விட்டவர். அப்போ இரவு என்ன சாப்பிட்டீங்க? பாலும் அப்பமும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா, அப்போ அவள் வந்து இந்து சமய அம்மா தான் அந்த வீட்டுக்கார். அப்போ அவள் பார்த்தவன் அந்தோனியார் அப்போ தான் என் பிள்ளையே இரவு எந்த பாதுகாத்து கொண்டு விட்டுட்டு போயிருக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா அண்டையிலிருந்து அந்த கோயிலுக்கு கொண்டு போய் விளக்கு வைக்கிறவ, எண்டை விளக்கு வைக்கிறது. இதுதான் முதலாவது வரலாறு. நிறைந்த ஆலயமாக இது காணப்பட்டு கொண்டிருக்கு. கூட சைவக்காரரும் வந்து கொண்டிருக்க சைவ பக்த அடியார்கள் ஆயிரக்கணக்கில் நாளாந்தும் புதுமை நடந்துட்டு இருக்குது. யாருக்கும் தெரியாது. அவரவர் நடக்கிற புதுமை அவருக்கு தான் தெரியும். எங்களுக்கு வந்து சொன்னா தான் தெரியும் எங்களுக்கு. இதுதான் அந்த அற்புதம். நாளாந்தும் பிள்ளை இல்லாதவர் பிள்ளையும், வெளிநாடு போகாதவர் வெளிநாடு போறதும், 9 செவ்வாய் தான் கூடுதலா இதுக்கு வாரது. அப்ப அவங்களுக்கு 2 செவ்வாயிலும் கிடைச்சாக்கள் இருக்கு, முதல் செவ்வாயில கிடைச்சாக்கள் இருக்குது, 9 செவ்வாயும் கிடைக்காம இருக்கிற ஆக்களும் இருக்கு, வருஷக்கணக்கா இருக்கிற ஆக்களும் இருக்கு. அப்ப அப்படி ஒரு அற்புதம் நிறைந்த புதுமைகள் நடந்து கொண்டே இருக்குது. பிள்ளைகள்ண்டா பிள்ளை இல்லாத ஆக்கள் 18 வருஷம் 17 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் இல்லாத பிள்ளைகள் இல்லாத ஆக்களுக்கு எல்லாம் பிள்ளை கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு புதுமை நிறைந்தவர் தான் அந்தோனியார். சரி, நன்றி. ஏனையா நன்றி. ஓகே.
இதுதான் பாம்பு வழிகாட்டி அந்தோனியர் ஆலயத்திற்கு செல்கின்ற பாதை பார்க்குறேன். இந்த பாதை ஊடாகத்தான் கோயிலுக்கு போகணும். பிள்ளைகளோட கோயிலுக்கு போயினோம். அதிக அளவிலான மக்கள் சென்று கோயிலுக்கு போட்டு வரின பாருங்க. இந்த பாதை விட தான் கோயிலுக்கு போகிறதாம். கனகதூரம் போகணுமென்று நினைக்கிறேன். நான் இன்றைய தான் புதுசாக போகிறேன். மக்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க. இஞ்சலையெல்லாம் வெள்ளி தான் பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாக வெளியாக தான் இருக்குது. இன்றைய செவ்வாய்க்கிழமை என்பதால் அதிக அளவிலான இந்து மதத்தை பின்பற்றுகின்ற மக்களும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்ற மக்களும் இந்த ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வந்தால் இந்த பாதை ஊடாக செல்ல இயலாது. இப்போ மழை இல்லாதபடியாக இந்த பாதை ஊடாக செல்லக்கூடியதாக இருக்குது. படிக்கலால் கல் வச்சிருக்கேன். கல் வச்சு இந்த பாதை ஊடாக செல்ல முடியும். ஐயா கன தூரம் போகணும் கோயிலுக்கு? கோவிலுக்கு எல்லாம் 2 கிலோமீட்டர் போல போகணும். எல்லாம் போயிட்டு தான் வரும். 2 கிலோமீட்டர் போகணும். இதோட நேராக போன கைக்கு பூஜை பார்த்துட்டு வரையணும். அதுதான் பாம்பாட்டி கோவில்ன்றாங்க. ஆனால் எங்களோட ஸ்டேஜில் தான் அவங்க ஃபாதர் அவங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க. மற்றது ரோட் போட்டுப்படும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. மந்திரி வாரு இன்னும் மக்கள் வந்துக்கிட்டே இருக்குது, வந்து கொண்டே இருக்குது. இனி நாங்கள் அடுத்த பையனும் நீங்கள் இந்த இடம் நான் மன்னார் தலைமன்னார் அஞ்சாங்கட்டை. அஞ்சாங்கட்டை காலையில் அதோ கொஞ்சம் கால் வருத்தம் தாங்க. இந்த இது முட்டு கால் வருத்தம் இருக்குது, இதில் இருக்குது. மற்றது எங்களோட தலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சரி வாங்க, ஒவ்வொரு செவ்வாயும் வந்து போகிறீங்க? ஒவ்வொரு செவ்வாய் வந்துட்டு போகிறேன். சரி சரி, நன்றி ஐயா. ஓகே ஐயா மேலாது மன்னார்லேருந்து நடந்து வந்து கோயிலுக்கு கும்பிட்டுட்டு போய் கொண்டிருக்கிறார். இதில் குப்பைகள் போட வேண்டாம் என்று போடப்பட்டிருக்கின்றது. பாதை ஊடாக வாகனங்களிலும் செல்ல முடியும். கூடுதலான மக்கள் நடந்து தான் போய் கொண்டிருக்கிறார்கள். கால் இல்லாதகள் இதுக்கினா கனதூரம் போகணுமா? கொடக் ದೂರ ಏನವನದೆ? ಲಂಗ ಇದೆ. ಹರಿ ಓ ಅದದ್ದಮ್ಮ ಹರಿ கொய்து இந்தலா அன்றாதவர். ஹரி இல்லைண்ணா. இந்த ஆலயத்திற்கு இந்த வயோதிபர்கள், கால் கை இல்லாதவர்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு தமது நேர்த்திகளை நிறைவு செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு அம்மாரால் நடந்து வர பாருங்க, காலை இல்லாது. காட்டுப்புற பகுதி தான். அம்மா வணக்கம். இல்லை காலை இல்லாத உங்களுக்கு ಕಕುಲ ಮಾರುದೆ ಕಕುಲ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಕೊಯ್ದಿಂದಲ ಆವೆ ಕೊಳಂಬೆಯಿಂದಲ ಮೇಯಿಂದಲ ಪೈನ್ ಜಂಡೆ ಕೊಯ್ಲ್ ಬಸ್ಸುಗೆ ಆವ ಇಲ್ಲ ಮೇಗೆ ಪೈನ್ ಜಂಡೆಗೆ ಇಲ್ಲ ಆವ ಪೂಜೆ ಇವರಾಯ್ದ ತೀಯನ ಸವಸ ತೀಯನ ಒಯ್ಯ ತೆನಿಮೆ ಆದ ನತ್ತ ಏನ ಕಟ್ಟಿಗೆ ಯಾವ್ದೆ ඔයාට වෙන ලෙඩා තියෙන ලෙඩා කොලස්ට්‍රෝල් ප්‍රෙෂර් heart attack ඩයබටිස් තියෙනද ඩයබටිස් ලොකු 3ට කැඩිලා
இன்னொருத்தருக்கு அடியில் மோட்டர் பைக் மோட்டர் பைக் ඇක්සිඩන්ට් මෝටර් බයික් කකුල අමාර දුවාල ලොකු දුවාලද මම කොහෙද මං යාපනේ යාපනයේ. යාපනේ ඉඳලා මේ අද තමයි මේ පළවෙනි කොයිල එකක් පුළුවන් ඕ ෂිටක් දන්නවා ඒක ගිල්ල එන්නම හරි හරි ඕකේ ස්තුති ඕකේ நம்மாகும் காலையில் சிங்களால் காலையில் அதாக்காமர் இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முள் செடிகள் வேறுங்க இந்த சரியான இந்த கல் மாதிரி கிடா பாருங்க விஷ மாதிரியல எல்லாம் சரியான முள் இந்த பாம்புகளின் முள் பல்லு மாதிரி கிடக்கு சரியான அந்த வைரம் பாருங்க முள் சரியான முள் பத்தியாக இருக்கிறது நிலையத்துக்கு செல்லுகின்ற பாதையில் இந்த மக்களுக்கு அடையாளமாக இந்த சிலுவைகள் நடப்பட்டிருக்கின்றது. ஐயா வணக்கம், நீங்கள் எந்த இடத்துலேருந்து வாரீங்க? கோயிலடியில் இருக்கிறீங்க. என்ன காலில் இயலாதோ? என்ன பிரஷர் ஏற்பட்டது இந்த நீர் ஊற்றிருத்த காலையிலாமா? இப்போ எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு செவ்வாய்க்கும் வாரானிங்களோ? அப்படி கோயிலில் எப்படி அற்புதங்கள் என்ன மாதிரி கோயில்? ரொம்ப தொடர்ந்து வரவே எத்தனை பேருக்கு எத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் ஜனம் பாரு கூடுதலாக சிங்கள மக்கள் மருத்துவ வரினா மற்ற கிடைச்சவை தான் ஜனம் கூட மருத்துவ லட்சக்கணக்காக வரும். வேலைக்காரத்தில் சேவைக்காரர் எல்லாரும் கூட வரும். சைவக்காரன் பாடுறது சேவைக்காரன் கூட சைவக்காரரும் பாரு வேணே 110 பேரும் சிங்களாக வரும். கூட சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் மக்களும் பாருங்க. இது வந்து இப்போ மலையாளம் மழை பெய்ய தான் கிடைச்சி மலையாண்டா இந்த பகுதியோட போயிடலாம் கஷ்டமா. சரி என்னய்யா யாரையும் பொழுது இருக்குமோ? சரி நன்றியா. ஓகே ஓகே சரி சரியா. ஐயாவுக்கு மேலாவது கோயிலில் கும்பிட்டுட்டு போகிறார் பாருங்க. அப்படி 18 வயதுக்கு 3 வாங்குற கொண்டு மன்னர் கட்டுக்க 2007 போட்டியில் விடுந்தாங்க. பிடிச்சி 3 மாதத்துல கொண்ட காட்டினாங்க. 9 மாதத்துல உடந்து மோகண்டு உடந்து. என்ன நடந்தது? சண்டை விட்டோம். அந்த யுத்தத்திலே இறந்துட்டான். மன்னர் கட்டுக்களை குண்டடிச்சு மோகண்டு போட்டியில் விடுந்தாங்க. நல்லது. சரி சரி சரி. அது இருந்தால் பிரச்சனை இல்லை. அதான் மற்ற மூன்று பிள்ளை முதலத்தன் முடிச்சு அவன் செத்துட்டான். பேந்தர் கல்யாணம் முடிச்சு அவளாண்டுகள் முழங்காவில்லை. ஆணிடாக்கு வீடாக்கு ஒரு வேலையில போகிறவா என்னால் வேலை செய்யறாங்க. வேறு சிலவங்க அப்படியே வருத்தம் இருக்கும். பொலிச்சு வந்தது இப்போ நான் காட்டு மெடிக்கல் காட்டேன் கிடக்குது ஐயா. அப்படி ஆஸ்பத்திரி கல்வி போடுறான். நான் இதை பையங்க முழங்கால்ன்றான் போட்டுட்டு போட்டாங்க. சிங்களாக்கெல்லாம் புள்ளோட இருந்த ஒரு ஆளை கரைச்சது. இந்த பிள்ளை கொண்டு விட சொல்லி பாருங்க ஐயா. சரி ஓகே ஐயா. மழை வரப்போ சரி ஓகே. இயலாத பேர்கள் தான் கூடுதலாக இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணி நின்றது. தண்ணியெல்லாம் இப்போ வத்திட்டு இந்த ஆலயத்துக்கு செல்கின்ற பாதையானது ஒரு காட்டுப்புற பகுதியோட செல்ல வேண்டும். இன்னும் சொற்ப வேளையில் நான் இந்த கிட்ட கோயிலுக்கு வந்துட்டேன். அப்படி நடந்து போவோம் பாருங்க. எனக்கு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் இந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு செல்கின்ற பாதை கோயிலுக்கு அண்மித்து வந்திருக்கின்றான். இந்த இடமெல்லாம் கொஞ்சம் தண்ணீர் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கோயிலுக்கு செல்கின்ற வாசல் முழுவதுமாக தண்ணீர் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கூடுதலான மக்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். இது ஒரு குகை மாதிரி போகுது. குகை மாதிரி போகுது. அதுக்குள்ளெல்லாம் போய் இந்த ஆலயத்துக்கு போகணும். இதுதான் கோயிலுக்கு செல்கின்ற பாதையை பார்க்குறீங்க. இது இருபுறம் அந்த கைத்தால கட்டப்பட்டிருக்கின்றது.
கோயிலுக்கு செல்கின்ற பாதையும் இந்த கோயிலுக்கு அண்மித்த பகுதிக்கு நான் தற்போது வந்திருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பின்புற பகுதியில் மெழுகுதிரிகளை எரித்து கொண்டிருக்கிறார்கள். இதான் ஆலயம், பாம்பு வழிகாட்டி அந்தோனியர் ஆலயத்தினுடைய தான் நான் தற்போது வந்திருக்கிறேன். காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள பாம்பு வழிகாட்டி அந்தோனியர் ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயத்திலே தான் ஒரு குழந்தை பிள்ளைக்கு அந்தோனியர் அந்த குழந்தை பிள்ளையை இருத்தி அந்த குழந்தை பிள்ளைக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து பாசமாக அந்த இடத்திலே வைத்திருந்தார். அந்த பகுதியைத்தான் கூடுதலான மக்கள், தமிழ் மக்கள், கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் அதிகமாக வருகை தந்து இந்த ஆலயத்திலே கும்பிட்டு செல்வார்கள். வேண்டும் வரங்களை அள்ளி வழங்குகின்ற ஒரு அந்தோனியராக, அற்புதம் நிறைந்த ஒரு அந்தோனியராக இந்த அந்தோனியர் பாம்பு வழிகாட்டி அந்தோனியர் ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு சிறிய ஒரு தோற்றத்திலே தான் இந்த ஆலயமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கூட சிறுவர்களில் இருந்து 7 வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து அவர்களுடைய வரங்கள், அவர்கள் வேண்டுகின்ற வரங்கள் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக உற்றையிலெல்லாம் அந்த நூலில் கட்டி அவர்களுடைய எண்ணத்தை எதிர்பார்க்கிறார்களோ அந்த வரங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், அத்தோடு பிள்ளை செல்வம் வேண்டி பல பக்த அடியார்கள் அந்த குழந்தைகள் வேண்டும் என்பதற்காக அந்த தொட்டிலே பாவப்பிள்ளை வைத்து இந்த இடத்துல அந்த மரங்களிலே கட்டியிருக்கிறார்கள். கூடுதலான பக்த அடியார்கள் தமது நேர்த்திக்கடன் நிறைவு பெற்றதாகவும், நேர்த்திக்கடனை நன்றியுடன் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து வழிபடும் ஒரு ஆலயமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்திங்க சொன்னால் அந்த பாம்பு வழிகாட்டு ஒரு புதுமை நிறைந்த இடமாகத்தான் இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு குழந்தை பிள்ளைக்கு அந்தோனியர் ஒரு இடம் தெரியாமல் இருந்த குழந்தைக்கு அந்தோனியர் அடைக்கலம் கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றிய ஒரு இடமாக இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பால், மற்றது தேங்காய், வாழைப்பழங்கள் மற்றும் ஊதுபத்திகள் கொளுத்தப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக இந்த இடங்கள் முழுவதுமாக இந்த மரங்களிலே பிள்ளை செல்வங்கள் வேண்டி தொட்டில் கட்டப்பட்டிருக்கின்றது. கூடுதலான அடியவர்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பல பக்த அடியார்கள் தமக்கு குழந்தை வரம் வேண்டும் என்பதற்காக தொட்டிலே கட்டி கொண்டிருந்தார்கள். ஆலயத்தினுடைய சுற்றுப்புற சூழலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காடு நிறைந்த ஒரு பகுதியாக தான் இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பாதை ஊடாக வருபவர்கள் மக்கள் வருகை தருவதை வைத்து தான் நாங்களே இந்த பாதை ஊடாக சென்றோம். ஏனென்று சொன்னால் இந்த இடங்கள் எல்லாம் ஒரு காடு நிரம்பிய ஒரு இடத்திலே தான் இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தியெல்லாம் மக்கள் கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள். மெழுகுதிரிகள் குறைத்து இடம் சிற்பியார் அந்தோனியர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு பல அற்புதங்கள் நடந்ததோ?
எனக்கு வந்து நான் இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே வாரேன். எனக்கு அது காலொரு குதிக்காலொரு நோய் எல்லாம் இருந்தது. அப்போ இங்கே வந்ததுக்கு பிறகுதான் 9 செவ்வாயை நான் தொடர்ந்து வந்தேன். நான் இருக்கிறது யாழ்ப்பாணம். அப்போ அங்கே இருந்து வாரது மழை என்ன இல்லை இதுகளுக்கெல்லாம் நாங்கள் வந்தாங்க. சேறுகள் எல்லாத்தையும் கடந்து தான் வந்து உண்மையான ஒரு புனிதமான கோயில். இங்கே வந்து சைவ மக்கள்லாம் கூடுதலாக இங்கே வரதை நாங்கள் கண்டிருக்கிறோம். இப்போ கிறிஸ்தவ மக்களை கூட சைவ மக்கள்லாம் கூட இங்கே வெறியினோம். அதுவும் தூரங்களில் இருந்து இப்போ மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த ஆக்களை தவிர வேறு இடங்களில் இருந்தால் கூடுதலான மக்கள் வந்து கூட வாகனங்களை விரும்பினோம், குடும்பமாக விரும்பினோம், தனிப்பட்ட எல்லாருமா சேர்ந்து ஒரு இதை எடுத்து விரும்பினோம். அப்படி வந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஆலயம் வந்து இப்போ நான் மன்னாருக்கு நான் வேலைக்கு நெடுக வந்து போனேன். எனக்கு போல இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்து ஒரு ஆலயம் இருக்குன்னு தெரியாது. அப்போ எனக்கு நான் வந்து முன் சிகிச்சை கும்பிட்டு போகிறது இப்படி இந்த பின்னுக்கு ஒரு கோயில் இப்படி பாம்பு ஆட்டின கோயில் இருக்குன்ட்டு சரி. அப்போ பிறகுதான் அந்த மக்கள் சொல்லி இப்போ அது எத்தனையோ வருஷ காலமாக இருக்குது இந்த கோயில். இப்போ இன்றைக்கு நேற்று இல்லை, சரி இன்றைக்கு நேற்று வந்த கோயில் இல்லை. இது குறைஞ்சது ஒரு 30 அப்படி வந்த கோயில். அப்போ அதுக்கு பிறகு எங்களுக்கு இப்போ பிறகுதான் தெரியும். இப்போ 1.5-2 வருஷத்துக்குள்ளதான் தெரியும் இப்படி ஒரு. அப்போ என்னோடையும் 2-3 பேர் வந்தவ. அவருக்கு திருமணங்கள் செய்ய வந்திருக்கு. திருமணம் நிறைவேற்றிருக்கு. அப்படி இதுகள் இப்போ எனக்கெல்லாம் கால் பிரச்சனை கூடுதலாக இருந்தது. கால் இல்லாண்டு இந்த கால் ஒரு குதிக்கால் வந்து புண்ணுகள் வந்து எல்லாம் இருந்தது. அதெல்லாம் மாறிடுது. இப்போ 2 மாசமா ஒரு புண் வந்து எனக்கு பெரிய பிரச்சனையாக கொடுத்து கொண்டு வந்து குசிதால் வந்து அப்படி அதுக்கு மேலே இப்போ வேலை செய்கிறேன் நான் எலக்ட்ரிக்கல் வேலை. அதால் அதுக்கு வேலை செய்ய கல்வியில் விழுந்தேன். அப்படி வந்து வச்சுட்டு அந்த யாருக்கு நான் வந்தானேன் இந்த புண் மாறுவோம். இன்னொரு அந்த புண் இதாண்டு போயிட்டு எனக்கு அந்த கால் பகுதியில் இங்கே போனோண்டே தெரியாமல் போயிட்டு. அப்போ நான் ஒரு எப்படி ஆண்டாலும் ஒரு நேரத்தை 2 கட்டாயம் செவ்வாய்க்கிழமை வருவேன். இப்போ கிழமை மாதத்தில் ஒரு 4 செவ்வாய் விளையாட்ட கூட ஒரு 2 செவ்வாயோ இன்னோ வந்து வழிபடுறது. அப்படி இப்போ இது வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இது வந்து ஒரே தெய்வ பக்தியோடு இந்த கோயிலுக்கு வரவும். இப்போ ஆக்களுக்கு தீய இதுகளை செய்யக்கூடாது. மற்ற நல்வழியை தண்ணணும். இப்போ ஆக்களுக்கு ஒரு உதவி செய்யணும். உதவி செய்கிற மனப்பான் இருக்கணும். இப்போ இங்கே வார அநேகமான ஆக்கள் இப்போ 150 மேற்பட்ட ஆக்கள் ஒரே தெய்வ இதோடான் தெரியணும். இப்போ சில பேர் வந்து சில பொழுதுபோக்கு அப்படி இப்படியெல்லாம் பெறக்கூடாது. வாரண்டா ஒரு தெய்வ பக்தி அதெல்லாம் பெறவும் வந்தால் இதில் அற்புதங்கள் நிகழும். நிச்சயமாக இது நிகழும். இப்போ என்ன எங்கட இதன்படி நான் எனக்கு நிகழ்ந்ததை நான் சொல்றேன். அப்படியே எல்லா மக்களும் கேள்விப்பட்டு வெறியணும். இப்போ உடல் நோய்கள் இப்போ எத்தனையோ வருஷமாக இருந்த நோய்கள் எல்லாம் ஆக்களுக்கு இல்லாமல் போயிட்டு அப்படிக்கான விஷயங்கள். இப்போ அந்தோனியார் கோயில் இது இந்த முன்னுக்கு உள்ள அந்தோனியார் கோயில் பெருநாள் நடக்கும். அது வருஷத்துல ஒரு இதில் 5-6 நாள் நடக்கும். கோயில் இருக்கிற அந்தோனியார் பாம்பு வாடின கோயில் அது ஒரு 4 செவ்வாய்க்கிழமை விடிய 12-1 மணி 9 செவ்வாய்க்கு 12 மணிக்கு 1 மணி 2-3 மணியில இருந்து மக்கள் வந்து கொண்டே இருப்பேன். இரவு 6-7 மணி மட்டும் வருவேன். 9 செவ்வாய் இங்கே புனிதமான வருவேன். மற்ற செவ்வாய்க்கிழமை வந்து அப்போ எல்லாருக்கும் இது பொதுவாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். புதுமையான இருந்தால் ஆலயம். சரியா, நன்றியா. பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயம் அது இந்த வரலாறுகள் என்ன மாதிரி தெரியுமா உங்களுக்கு? வரலாறுன்னா ஒரு ஐயாவுக்கு அந்த பாம்பு அவர் இருந்த இடத்த கூட்டிக்கொண்டே காட்டினது. அந்த காட்டுக்குள்ள பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் போன இடத்துல அது நடந்ததான். இப்போ எத்தனை வருஷமா இந்த ஆலயத்துக்கு வந்தோண்டியிருக்கு? நான் இப்போ வாரம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் பார்க்கணும். வந்து அடியார் வந்து கொண்டிருக்கிறவன். ஆனா இப்ப சைவக்காரன் மாதிரினா வேதக்காரனும் மாதிரினா கூட வரையணும். சைவக்காரன் கூட. ஆனா எனக்கு எல்லாம் நிறைய புதுமை நடந்திருக்கு. நான் சாக போறோம் எல்லாம் காய்ச்சவங்க 1 மாதம் 2 மாதம் இருப்பேன். 9 கிழமை தொடர்ந்து வந்தேன். அதுக்கு பிறகு இந்த முகமே மாறி பழைய முகம் வந்து கனவே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு கிழமையும் பாரு, ஒவ்வொரு செவ்வாயும் பாரு. அந்த அந்தோனியார் ஒரு நல்ல வழிகாட்டி இருக்கிறாரு. நல்ல வழிகாட்டி தந்திருக்கேன். நல்ல புதுமையை செய்திருக்கேன். எனக்கு நீங்க சைவமா வேதமா? வேதம்
வேதமென்றாலும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு செவ்வாயும் பாருங்களேன் 9 செவ்வாய் வந்து தான் உங்களோட ஒரு மாற்றம் நடந்திருக்கு தானே. அப்புறம் ஒரு செவ்வாயும் வரும். இங்கே சைவக்காரர் மாதிரினா வேதக்காரர் சிங்களாக்களும் மாதிரினா அப்புறம் வராங்க. ஆனால் சைவக்காரர் கூட கூட தெரியும். இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ நாங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்துலேருந்து வரோம். நாங்கள் கூட யாழ்ப்பாணத்துலேருந்து இவ்வளோ பேர் வேன் பிடிச்சி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க. முதல் செவ்வாயில் கூடுதலாக வருது. முதல் செவ்வாயில் இங்கே போய் வரையில அது அவ்வளோ சொன்னோம். க்ரௌட் ஆகிருக்கு. அந்த லைன் இங்கே மட்டும் வரும். ஒரு கூட பேர் வார இடமாக ஒரு இந்த ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கேன். இப்போ நன்றி ஏனையா. நன்றி. இதில் பேக்குகள் எல்லாம் விற்பனை செய்யணும். வளைவு கண்ணாடிகள், மீன்கள், இந்த மீன் எல்லாம் தெரியுது. அதில் வாங்கி இப்போ இதில் நிற்கிறேன். அது பெருசாக கூட தான் அது பெரிய செம்மஞ்சள் கருப்பாக இதில் கச்சான் எல்லாம் விற்பனை செய்கிற அம்மா வேறங்க கச்சான் இருக்குது. இது என்னென்ன விற்பனை செய்கிறீங்களாம்மா? கச்சான் இருக்குது, தொதல் இருக்குது, ஆ மிக்சர் இருக்குது, முறுக்கு இருக்குது, பைத்தம்பழம் இருக்குது, பைத்தம்பு இருக்குது, சிக்கி இருக்குது, பைக் இருக்குது, ஆ சீனி முறுக்கு இருக்குது. ஆ இன்னும் என்னென்ன வேணுமோ சாதனம் இருக்குது. கடலை இருக்குது, கடலை கச்சான் கச்சான் எல்லாம் இருக்குது தானே. அம்மாட்ட பார்த்தீங்கன்னா இந்த பகோடாக்கள், மற்றது மிக்சர்கள், பல வகை தோதல்கள், தோதல் எல்லாம் பெட்டியில் விற்பனை செய்யும். முறுக்கு இருக்குது பாருங்க அம்மாட்ட. கடலை பொரிச்ச கடலை இருக்குது. கடலைகள் விற்பனை செய்கிறோம். நல்ல பைத்தம் உருண்டை. பைத்தம் உருண்டை எல்லாமே என்ன விலை? 100 ரூபா. ஆ நல்ல பொரிச்ச இது அந்த பேரிச்சம்பழம் அப்படி போட்டு அப்படியே தனி பயறு. ஆ இது பைத்தம் பனியாரம். இது என்ன விலைங்க? 100 ரூபா. இது 100. இதெல்லாம் 100 ரூபா பாருங்க. நீங்கள் வாங்கலாம் வந்து அம்மாட்ட வந்தால். எல்லாமே எதை எடுத்தாலும் 100 ரூபா. எது எடுத்தாலும் 100. கச்சானாண்டாலும் 100 தான் பாருங்க. எல்லாம் பெரிய கச்சான் எல்லாம் விற்கிறான். நீங்கள் வந்தால் இந்த அம்மாட்ட வாங்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் வந்திருக்கு இந்த இடத்துல. நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற பாலமானது சிற்பியாறு பாலத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற. இந்த சிற்பியாறானது பாம்பு வழிகாட்டி அந்தோணியர் ஆலயத்திற்கு முன்புற பகுதியிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் பாம்பு வழிகாட்டி அந்தோணியர் ஆலயத்தை உங்களுக்கு காட்டியிருப்போம். எமது காணொளி தொடர்பான கருத்துக்களை கூறுங்கள். அத்தோடு எமது காணொளிக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.